ஜோதிடத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம், நல்ல தகவல் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நல்ல தகவல் அப்படின்னா, தோஷம், மாங்கல்ய தோஷம், ரட்சி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜில. அந்த ரட்சி பொருத்தம் எவ்வளோ இம்பார்ட்டன்டானது, எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா விளக்கியிருந்தேன். சிலவங்க தாலி கட்டி வாழ்வாங்க. சிலவங்க தாலி கட்டாம குடுத்தனம். அது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்க இன்றைய ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, லிவிங் கெட் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்குமே சில அலவுட் இருக்கு. அதுக்குமே சிக்னேச்சர், சைன் எல்லாமே இருக்கு. சட்டப்பூர்வமா. அந்த முறையில தான் அவங்க வாழ முடியும். ஏன்னா, அவங்க தாலி கட்டி எங்களுக்கு வாழத விருப்பம் கிடையாது. ஏன்னா, அந்த ரட்சு தோஷம்னு சொல்லுவாங்க. மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த ரட்சி பொருத்தத்தில 2 விஷயம் இருக்கு. செக்ஸுவல் லைஃப்பும் இருக்கு. மனச புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நிலைப்பாடும் இருக்கு. இது 2மே ஒத்துக்கிடாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். இத நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பெற்றவர்களால், பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு பண்ணி வச்சுருவாங்க. பட் அங்க மனசு ஒத்துக்கிடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும். பட் அதில எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், இந்த மாதிரியான விஷயத்தில ஈக்குவல் பண்ணிட்டு இருக்கணுங்கிற விஷயம் தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க 1. குடும்ப உறவுகள்லயும். 2வது ஒரு விஷயம், அவங்க சிலர் வந்து டைவர்ஸ்ன்னு போயிருவாங்க. சில கேஸஸ் வந்து விட்டு கொடுத்து ஒற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. சிலவங்க அவன் அப்படி இருக்கான் சார், இவ இப்படி இருக்கா சார், எனக்கு அவனை பிடிக்கல, அவனோட பிஹேவியர் பிடிக்கல, எனக்கு அவளோட பிஹேவியர் பிடிக்கல, அவங்களோட குணநலன்கள் பிடிக்கல, இவங்களோட குணநலன்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்று எழுந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் எழுந்த ஒரு விஷயங்களை பற்றியும் சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கான கருத்துக்களும் உங்களுக்கான புரியுத மாதிரியே சொல்கிறேன். தம் அடித்தா வாடை வரும். எனக்கு தம் அடிக்கிறது பிடிக்கல சார், அதனால நான் அவங்க கூட வாழ மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன், அவங்க கூட கூட்டணியாக நான் இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மனிதரோடு இருப்பாங்க. எனக்கு தண்ணி அடிக்கிறது பிடிக்கல சார், அதனால அவங்க கூட நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ மாட்டேன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். குசு விட்டால் நாருமா நாராதா? அதுக்காக குசு நாறுதுங்கிறதுக்காக வாழ்க்கைங்கிறதுல சில விஷயங்கள் சாக்கடை நாருமா நாராதா? சாக்கடை நாரதான் செய்யும். அதுக்காக நம்ம கொல்லைக்கு போகாமல் வெளிக்கு போகாமல் அப்படியே அடக்கிட்டே இருக்குமாம்மா? இருக்க மாட்டோம்ல. ம் காலையில் எந்திரிச்சா வாய் துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? அதுக்காக வாய் துர்நாற்றம் அடிக்கிறதுக்காக நான் பல் விளக்காமல் இருப்பேன், இல்லை நான் அப்படியே சாப்பிடுவேன், இப்படியே சாப்பிடுவேன்னு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இன்றைக்கி நம்ம சட்டையை போட்டால் நாளைக்கு அந்த சட்டை நாற்றம் அடிக்கும். நம்ம துவைக்காமல் இருந்தோம் வச்சோம் அப்படின்னா அந்த சட்டையை நம்ம திருப்பி போட்டால் வாடை அடிக்க தான் செய்யும் இல்லையா? துவைச்சி போடணும்னு சொல்லிட்டு அந்த சட்டையை நம்ம என்ன தான் துவைச்சி போட்டாலும் சில வாடைகள் அடிக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம நறுமணத்தை யூஸ் பண்ணிக்கிடும், அதை யூஸ் பண்ணிக்கிடும், இது பண்ணிக்கிடும். இப்படிலாம் போலியாக நம்ம வந்து நம்மளே சால்வ் பண்ணிக்கிடக்கூடிய விஷயம் தான் அது. இதில் தான் முக்கியமாக ஒரு தகவலை புரிஞ்சுக்கணும். ஈக்குவல் பண்ணிக்கிற விஷயம், சமாதானம் பண்ணிக்கிடக்கூடிய விஷயம், அமைதி நிலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். சாக்கடை கூட பார்த்திங்கன்னா கலங்கலாக வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அது பாட்டுக்கு ஓடும்போது தெளிந்த நீரோட தெரிஞ்சிடும். கங்கையில் என்ன தான் நீ செத்த பிறகு உன் பணத்தை எரித்து கொண்டு போய் கரைச்சாலும் வச்சுங்க, கங்கை என்ன பண்ணுவான்னா அதை உன்னோட அசடுகளை ஃபுல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அப்பவும் அவள் தெளிந்த நீரோடை மாதிரி ஓடுவாள். இதுதான் ஒரு மனுஷனோட தெளிந்த மனம். சிவன் எதுக்காக தலையில் தூக்கி சந்திரனை வச்சார்? அந்த வெளிச்ச பார்வை கங்கை மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏன் இருந்துச்சு? அதுக்கான அர்த்தம் தெரியாது இல்லையா? அதுக்கான விஷயம் சொல்கிறேன். கங்கை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தெளிந்த நீரோடை மாதிரி இருப்பாள். இவ்வளோ வெள்ளம் வந்துச்சுல்ல, ஆற்றில் அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் உலகம் ஃபுல்லாக வந்துச்சு, எத்தனையோ வருஷம் நடந்துச்சு, அப்படி இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்களா? அவ்வளோ வெள்ளம் வந்தும் தண்ணி கலங்கலாக வந்தும் அவ்வளவும் சால்வாகி எப்படி போச்சு? தெளிந்த நீரோடைய என்ன? கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை. சந்திரன் வந்து மனோகாரகன். அவன் வெளிச்சமிட்டு காமிப்பான். எப்போவுமே அவன் வெளிச்சமாக அந்த இடத்துல சந்திரன் காமிச்சிட்ருப்பான். இந்த லெசனை நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க.
அவன் எப்பவுமே தெளிந்த நீரோடை. மனோகாரகன் சந்திரன். மனோகாரகன் குழப்பக்காரனும் கூட. ஏன்னா அவனுக்கு 2 விதம் உண்டு. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் உண்டு. ஜாதக கட்டத்தில் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்கோமா, தேய்பிறை சந்திரனில் பிறந்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்கோன்னா மாதத்தில் நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ரூபா இருக்கும், இத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம நமக்கு ரூபா இருக்காது, நமக்கு வரவு குறைஞ்சிருங்கிறத விட நம்ம அந்த நேரத்தில் எப்படி வரவுகளை சரிபாதியாக பகிர்ந்து ஈக்குவல் பண்ணிக்கணுங்கிறத விஷயத்தை ஈக்குவலிட்டி சிஸ்டம், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், எக்கனாமிக்கல் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடும்பஸ்தனும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லா குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும், எல்லா ஆண் பெண் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். இது 2. தேய்பிறை சந்திரன்னா ஆரம்பத்தில் நமக்கு ரூபா வந்த உடனே கரைஞ்சிரும். வளர்பிறை சந்திரங்கிறது வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும் காசு. மாதம் 15ஆந்தேதி பார்த்தீங்கன்னா கையில் காசே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பேன் கிட்டியா. ஆனால் அப்போ தான் நம்ம அங்கே சூதானமாக பண்ணிக்கணும். நமக்கு இந்த வளர்பிறை சந்திரனுங்க வரும்போது இப்போ சரிபாதியாக அமௌண்ட்டை பிரித்து வச்சிடணும். ஏன்னா நம்ம 15 நாள் வரைக்கும் நமக்கு கையில் காசு இருக்கும். அதுக்கப்புறம் காசை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செலவுகளை, வீட்டு குடும்ப செலவுகளை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ஸ். தேய்பிறை சந்திரனில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி ஆரம்பத்தில் நமக்கு காசு மொத்தமாக வருது, மாதம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு காசு வருது, கரையிறது தெரியவே தெரியாது. 15ஆந்தேதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் கேட்டிங்களா. 15ஆந்தேதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அதையும் சரிசமமாக பிரித்து வச்சுக்கிட்டு மீதி இருக்க 15 நாளை ஈக்குவல் பண்ணிட்டு மொத்த மாதம் அடுத்த மாதம் சம்பளம் வர்றது வரைக்கும் நம்ம அதை கரெக்ட் லெவல் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வரவை சேமித்து வச்சு சரிவர செஞ்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிறது ஈக்குவலிசன் சிஸ்டம்ஸ், த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோர்ஸ். இந்த பாடங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை பற்றி நான் சப்ஜெக்ட் செஞ்சுருக்கேன். ஆஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் அதுக்குள்ள விஷயங்களும் இருக்குது. இதே தான் ஒரு மனுஷனுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க கிரகநிலை சூழ்நிலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிரகநிலையில் நமக்கு இந்த மாதிரி கிரகங்கள் செயல்படுது, இந்த கிரகநிலையில் இந்த மாதிரி செயல்படுது. இப்போ சனி நமக்கு எல்லாருமே என்ன சொல்லுவோம், கஷ்டம் கொடுக்குற கிரகம் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது. தீய கிரகம் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க, அதுவும் கிடையாது. சனிங்கிறது உழைப்பு, நீதி, நேர்மை. அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணதுக்கான விஷயத்த அவர் கரெக்டாக பண்ணணும். இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணினா இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை ஆயிரும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். சனி அதுக்கான விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பார், உனக்கான தகவலை கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் நீ புரிஞ்சுக்கிடாமல் என்ன பண்ணுவ, மற்ற கிரகங்களோட சேர்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ புரிதல் இல்லாத அந்த இடத்துக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருப்ப. அப்போ நீ புரிதலான விஷயத்தை அங்கே கையாண்டுக்கணும். எப்படி கையாண்டுக்கணும், நமக்கு இந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் தேவை, இந்த நேரத்தில் நமக்கு புரிதலாக ஒரு ஆள் தேவை, இந்த நேரத்தில் நமக்கு ரிமெம்பர் பண்ணக்கூடிய ரிமெம்பர் தேவை. இதெல்லாம் மொபைல் சிஸ்டத்தையும் வச்சுக்கேன். ரிமெம்பரேட்டரிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். அது சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் அதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். அலாரம் எப்படி டான்னு உனக்கு எத்தனாந்தேதி அடிக்கி, காலையில் எப்படி அடிக்கி, அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் உனக்கு அதுக்கான சிஸ்டத்தை வச்சுருப்பேன். என்னது, உன்னோட பர்த்டே டேட் வந்த உடனே டக்குன்னு உனக்கு பர்த்டே டேட்டை உனக்கு என்விரான்மெண்ட் பண்ணி கரெக்டாக காமிக்கிற மாதிரியான சிஸ்டத்தை வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இருக்குது. இதை பற்றின தகவல் நான் அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டே பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் வீட்டில் அம்மா சொல்ல விட மாட்டா. அவளோட குணமே அப்படி தான், என் அத்தையோட குணமே அப்படி தான். சரி, நான் அதனால் ஏன்னா ஒரு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு செயலில் இருப்பாள். ஏன்னா அவளோட கிரகங்கள் அப்படி இருக்குது, அதனால் ஒன்றும் சொல்லதுக்குல. சரி, நான் உங்களுக்கு அதை பற்றி அப்புறம் தகவல் சொல்கிறேன், வைக்கிறேன்.